ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் சிலம்ப விளையாட்டு சேர்த்துக் கொள்ளப்படாமல் போன விவகாரத்தில் மக்கள் பிரதிநிதிகள் வாயை திறக்கவில்லை என கூறப்படும் குற்றச்சாட்டை ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இந்திய அமைச்சர், துணை அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் உட்பட பலர் குற்றம் சாட்டுகின்றனர். மடானி அரசாங்கம் தொடர்ந்து இந்தியர்களை புறக்கணிக்கிறது என அவதூறும் பரப்பப்படுகிறது. ஆனால் எல்லா விவகாரத்தையும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டியதில்லை. ஒற்றுமை அரசாங்கத்தில் இருப்பதால் சில விஷயங்களை அமைதியாகவே பேசி தீர்க்க முடியும் என ராயர் தெளிவுபடுத்தினார். இந்த வேளையில் இந்த ஒற்றுமை அரசாங்கத்தை தொடர்ந்து குறை சொல்லும் சில எதிர்க்கட்சி அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை, நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், சில விஷயங்கள் நாம் வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் பேசிவிட்டால் கூட நாம் இப்போது அரசாங்கத்தில் இருக்கும்போது எங்களின் மதிப்புக்குரிய ஒற்றுமைத்துறையின் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மூலியமாக, YB ஹேனாயோ மூலியமாக, YB கோபிந்த் சிங் மூலியமாக, மற்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலியமாக இதை நாம் கண்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணதுக்கு நாம் நடவடிக்கை எப்போதும் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். உண்மையில் அமைச்சரவையில் நமது ஒரே பிரதிநிதியான இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ, இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ ஆகியோருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன் பலனாகத்தான் 2026 ஸ்லாங்கூர் சுக்மாவில் சிலம்பத்தை கூடுதல் விளையாட்டாக இணைக்க தற்போது ஸ்லாங்கூர் அரசு பரிந்துரைத்துள்ளது என்றார் அவர். ஆக மடானி அரசுக்கு மக்கள், குறிப்பாக இந்தியர்கள் மீது அக்கறை இல்லை என்ற குற்றச்சாட்டு பொய்த்து போயிருப்பதாக நாடாளுமன்ற கட்டிடத்தில் நேற்று நடத்திய கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் ராயர் பேசினார். அதில் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான V கணபதி ராவ், P பிரபாகரன், R யுனேஸ்வரன், ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு ஆகியோரும் அதில் கலந்து கொண்டனர். ஸ்லாங்கூர் சுக்மாவில் சிலம்பம் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை சுக்மா உச்சமன்றம் விரைவில் முடிவு செய்யும். Aeon Big Falling இப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது இப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 இருந்து 17 ஆகஸ்ட் வரை Aeon Big Falling இப்போவில்.